இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீண்ட நாளாக அங்கம் வகிக்கிறது. ஆனாலும் வரும் சட்டசபை தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டில் இரு கட்சிகளிடையே இழுபறி நீடித்து வருகிறது. கடந்த சட்டசபை தேர்தலைப் போலவே இந்த தேர்தலிலும் காங்கிரசுக்கு 25 சட்டசபை தொகுதிகளை வழங்க திமுக முடிவு செய்துள்ளது. ஆனால் காங்கிரஸ் தரப்பில் ஆட்சியில் பங்கு அதிக சீட் கேட்டு வருவதால் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. நாங்கள் கேட்ட தொகுதிகளை கொடுக்காவிட்டால் திமுகவுடன் கூட்டணி இல்லை என தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெளிவாக கூறிவிட்டார். They offered us 25 seats, but that is not acceptable to us. Whatever we want, we have given to them. We only hope that our wish list that we have submitted will be accepted by the DMK. Then only we can continue with this. திமுக இல்லாவிட்டால் தாவேகாவுடன் கூட்டணி வைப்போம் என காங்கிரஸ் தலைவர்கள் வெளிப்படையாக பேசி வருகின்றனர். ஆனால் திமுகவும் விடாப்பிடியாக உள்ளது. 25 சீட் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட்டு தர தயார். அதற்கு மேல் முடியாது. தாவேகாவுடன் தாராளமாக சேர்ந்து கொள்ளலாம் என காங்கிரசாரிடம் திமுக தரப்பில் கூறுகின்றனர். தமிழகத்தில் காலியாக உள்ள 6 ராஜ்யசபா பதவிகளுக்கு வரும் 16ஆம் தேதி தேர்தல் நடக்க உள்ளது. 2 இடங்களை அதிமுக கைப்பற்றிவிடும். எஞ்சிய 4 இடங்களை திமுக கைப்பற்றும். ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 5ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளது. இதனால் நாளைக்குள் திமுக சார்பில் ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டியுள்ளது. காங்கிரஸ் தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு போனாலும் கூட எஞ்சிய 2 ராஜ்யசபா சீட்டுக்கு வேட்பாளர்களை திமுக தலைமை அறிவித்தாக வேண்டும். அதனால் 25 சீட் ஒரு ராஜ்யசபா சீட்டை ஏற்றுக்கொண்டு திமுக கூட்டணிக்கு வர முடியுமா என்பதை இன்றுக்குள் தெரிவியுங்கள் என காங்கிரஸ் தரப்புக்கு திமுக திட்டவட்டமாக கூறிவிட்டது. இதனால் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் ஆகியோர் அவசரமாக கார்கே, ராகுல், சோனியாவுடன் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் இன்று காலை ஆலோசனை நடத்தினர். அதிக சீட் கொடுத்தால்தான் திமுகவுடன் கூட்டணி என திட்டவட்டமாக பேசிவரும் கிரீஷ் சோடங்கருடனும் செல்வ பெருந்தகை, சிதம்பரம் பேசினர். அதைத் தொடர்ந்து சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதல்வர் ஸ்டாலின் வீட்டுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் சென்றார். ஸ்டாலினை சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது செல்வ பெருந்தகை, கனிமொழி, டி.ஆர். பாலு ஆகியோரும் உடனிருந்தனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த சந்திப்பு நிறைவடைந்துள்ளது. காங்கிரசுக்கு எத்தனை சீட்டு தர முடியும் என்பதை இந்த சந்திப்பின் போது சிதம்பரத்திடம் ஸ்டாலின் தெளிவாக கூறியதாக தெரிகிறது. பேச்சுவார்த்தை விவரங்களை டெல்லியில் இருக்கும் காங்கிரஸ் தலைவர் கார்கே, ராகுல், சோனியாவிடம் சிதம்பரம் தெரிவிப்பார் எனவும் அது பற்றி அவர்கள் ஆலோசித்து இறுதி முடிவை அறிவிப்பார்கள் எனவும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே இன்று மாலை அல்லது இரவுக்குள் முடிவு தெரிந்துவிடும். 25 சட்டசபை தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட்டை பெற்றுக்கொண்டு திமுகவுடன் கூட்டணியை காங்கிரஸ் தொடருமா அல்லது 70 சீட்டுகள் ஆட்சியில் பங்கு என சொல்லும் தாவேகாவுடன் காங்கிரஸ் அணி சேருமா என்பது இன்று இரவுக்குள் தெரிந்துவிடும் என தமிழக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.